ஞாயிறன்று மும்பை இந்தியன்ஸுக்கு எதிரான ஆட்டத்தில் 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்தது சிஎஸ்கே. இதுவரை விளையாடிய 8 ஆட்டங்களில் சிஎஸ்கே 2 வெற்றிகளை மட்டுமே பெற்று 4 புள்ளிகளுடன் கடைசி இடத்தில் உள்ளது. ஏற்கனவே பிளே ஆஃபுக்கு செல்வது கடினமாக உள்ள சூழலில் இந்த தோல்வி சிஎஸ்கேவை மேலும் நெருக்கடியில் தள்ளியுள்ளது. தோல்விக்கு பிறகு பேசிய கேப்டன் தோனியும் இந்த நிலைமையை வெளிப்படுத்தினார். பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற இனிவரும் அனைத்து ஆட்டங்களிலும் நாங்கள் வெற்றி பெற வேண்டும். ஒரு நேரத்தில் ஒரு ஆட்டத்தில் மட்டுமே கவனம் செலுத்துவோம். நிறைய வீரர்களை மாற்றிக்கொண்டே இருக்க முடியாது. எனவே பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற முயல வேண்டும். முடியவில்லை என்றால் அடுத்த ஆண்டுக்கான சரியான விளையாடும் 11ஐ தேர்வு செய்து வலிமையுடன் வர வேண்டும் என்றார் MS தோனி. தோனியே நம்பிக்கை இழக்கும் அளவுக்கு மோசமாக இருக்கிறதா சிஎஸ்கேவின் நிலைமை என்றால் ஆம் என்றுதான் சொல்ல வேண்டும். சிஎஸ்கே பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற மீதமுள்ள 6 ஆட்டங்களிலும் முதலில் வெற்றி பெற வேண்டும். அதிலும் ஒரு சிக்கல் என்னவென்றால் நெட் ரன் ரேட்டில் எதிர்மறையில் 1.392 புள்ளிகளை வைத்துள்ளது சிஎஸ்கே. மற்ற 9 அணிகளுடன் ஒப்பிடும்போது சிஎஸ்கேவுக்கு தான் மோசமான நெட் ரன் ரேட். ஒருவேளை ஒரு ஆட்டத்தில் தோல்வியடைந்தால் 14 புள்ளிகளுடன் லீக் சுற்றை சிஎஸ்கே நிறைவு செய்யும். ஐபிஎல் போட்டியை பொறுத்தவரை 16 புள்ளிகளை பெற்றுவிட்டால் பிளே ஆஃப் சுற்றை உறுதிப்படுத்திவிடலாம். ஐபிஎல் 10 அணிகளை கொண்ட போட்டியாக 2022இல் மாறிய பிறகு 2024இல் மட்டும்தான் 14 புள்ளிகளை பெற்ற ஓர் அணி, அதாவது ஆர்சிபி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது. கடந்த முறை சிஎஸ்கே 14 புள்ளிகளை பெற்றிருந்த போதிலும் ஆர்சிபியிடம் நெட் ரன் ரேட் அடிப்படையில் பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்தது. கடந்த ஐபிஎல் போட்டியில் ஆர்சிபி, சிஎஸ்கே, தில்லி, லக்னோ என 4 அணிகள் 14 புள்ளிகளில் இருந்தன. இதில் ஆர்சிபி கூடுதல் நெட் ரன் ரேட்டை வைத்திருந்ததால் அதன் அடிப்படையில் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது முதலில் குறைந்தபட்சம் 14 புள்ளிகளையாவது சிஎஸ்கே பெற வேண்டும். ஆனால் சிஎஸ்கே தற்போது வைத்திருக்கும் நெட் ரன் ரேட்டை பார்க்கும்போது மீதமுள்ள 6 ஆட்டங்களில் 5இல் மட்டுமே வெற்றியடைந்து 14 புள்ளிகள் வைத்திருந்தால் பிளே ஆஃப் வாய்ப்பு கேள்விக்குறிதான். எனவே இப்படி நெட் ரன் ரேட்டை நம்புவதற்கு பதிலாக மீதமுள்ள 6 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று 16 புள்ளிகளுடன் பிளே ஆஃப்க்கு செல்வதே உத்தமமாக இருக்கும். ஆனால் சிஎஸ்கே விளையாடுவதை பார்த்தால் 6 ஆட்டங்களிலும் வெற்றி பெறுவார்கள் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா?